Friends, example sum 2.8 evaluate integral of 1 by root of x plus 2 minus root of x minus 2 dx னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், கீழே ரூட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேர்ம்ஸாக. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணலாம். கான்ஜுகேட்னா என்னது, கீழே உள்ள டேர்ம்ஸில் அப்படியே ரைட் பண்ணணும். நடுவில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1 by root of x plus 2 minus root of x minus 2. இப்போ கான்ஜுகேட்டால் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன மாற்றிக்கணும், கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒன்னோட இந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் அதே நம்பர் வந்துடும். ரைட் பண்ணியாச்சு. டிவைடட் பை கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணால் கீழே என்ன ஃபார்முலா வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வரும். கீழே உள்ள டேர்ம்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும், நடுவில் உள்ள சிம்பிள் மட்டும் மாறி இருக்கும். அப்போ இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா ரைட் பண்ணணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, root of x plus 2 minus root of x minus 2. அப்போ இது a யோட வேல்யூ, இது b யோட வேல்யூ. அப்போ என்ன எழுதுவா, a ஸ்கொயர். அப்போ root of x plus 2 whole square minus root of x minus 2 whole square into dx. அப்படி ரைட் பண்ணியாச்சா. இப்போ பாருங்க, இன்டெக்ரல் ஆஃப் இதெல்லாம் ரூட்டுக்கு பதிலாக என்ன போடலாம், பவரில் 1 by 2ன்னு ரைட் பண்ணலாம். அப்போ x plus 2 whole power 1 by 2 root x, இங்கே என்னது x minus 2 whole power 1 by 2. அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை இது என்ன ஆயிரும், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி இதுக்கும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இன் டிஎக்ஸ். இப்போ இந்த மைனஸ் உள்ளுக்க கொண்டு வரலாமா. இப்போ மேலே உள்ள டேர்ம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். கீழே உள்ள டேர்ம்ஸில் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் உள்ளுக்க போகும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. இப்போ என்ன ஆயிரும், இதில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 2வையும் 2வையும் ஆட் பண்ண என்ன வந்துடும், 4. அப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் மேலே உள்ள டேர்ம் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு கீழே இதை ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 4. இப்போ இதில் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை 1 by 4 வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 by 4 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ இதை தனியாக இன்டெக்ரல் பண்ணணும், இது தனியாக இன்டெக்ரல் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணலாமா. அப்போ பவரில் இருந்தால் என்ன பண்ணணும், பவரில் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் இருந்துச்சுன்னா என்னது ப்ளஸ் 1 போடுவோம். 1 by 2 ப்ளஸ் 1 கீழே டிவைடட் பை அதே மாதிரி 1 by 2 ப்ளஸ் 1. அப்போ இங்கே பார்க்குறோம் உள்ளுக்க வேல்யூ இருக்குது பவருக்குள்ளே, அதில் எக்ஸுக்கு பார்க்குறோம். எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, 1. அப்போ டிவைடட் பை 1ன்னு வரணும். அது போடணும்னு அவசியம் இல்லை. இதே இது வேறு நம்பர் இருந்தால் இங்கே என்ன வரும், அந்த நம்பர் முன்னாடி வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி ப்ளஸ் அடுத்து இதுக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 1 by 2 ப்ளஸ் 1 கீழே 1 by 2 ப்ளஸ் 1. பவரை பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்க பார்க்குறோம், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. அப்போ 1 தான் வரும், அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. இதே வேறு நம்பராக இருந்தால் இங்கே கீழே ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா. இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னே என்ன சேர்த்துடணும், ப்ளஸ் கே. அப்போ 1 by 4 எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 2 1s are 2. அப்போ என்ன வந்துடும், 3 by 2 கீழேயும் 3 by 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இங்கே என்ன வந்துடும் நம்மளுக்கு 3 by 2 டிவைடட் பை 3 by 2 ப்ளஸ் கே. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் இது ரெண்டையும் சேமாக எழுதிக்கலாமா. அப்போ இது வெளியில் வரும். வெளியில் வரும்போது எப்படி இருக்குது, கீழே ஃபேக்ஷனாக இருக்குது, மேலே வரும்போது என்ன வந்துடும், 2 by 3. அப்போ 1 by 4 இன்ட்டு 2 by 3. அப்போ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3 by 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 3 by 2 ப்ளஸ் கே. இது ரெண்டையும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s are இது 2 times. மிச்ச டேர்ம்ஸ் அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 by 2 2 3s are என்ன வந்துடும், 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3 by 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 3 by 2 ப்ளஸ் கே. புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.